வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் மிர்தாதின் புத்தகம். கண்ணதாசன் பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. மிகைல் நைமி அவர்கள் எழுதியிருக்காரு. தமிழில் கவிஞர் புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு புத்தகம், வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். ஓசோ அவர்கள் நான் வாசித்ததுலேயே சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிகைல் நைமியை இந்த ராஸ்கல் இந்த புத்தகத்தை எழுதலாட்டி நானே அதை எழுதியிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டிக்காரு. ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஃபேமஸான புத்தகம். ஸோ அந்த புத்தகம் அதே மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக இல்லை, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி புத்தகங்களை வாசிச்சுட்டு இந்த மாதிரி கருத்து சொல்லும்போது ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு வேர்ல்டு ஃபேமஸான புக் இருக்குன்னா அதை பற்றி நெகட்டிவாக பேச முடியாது. நெகட்டிவாக சொல்லணும்னா ஐயோ இவனுக்கு என்ன படிக்க தெரியாது போல், ஒரு போல் சூப்பர் புக்கை போய் நல்லா இல்லைங்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். பட் இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவில் தூக்கத்தை வர வச்சிச்சு, வாசிக்க சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாசிக்கவே ரொம்ப சவாலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் இந்த புத்தகத்தை பற்றி நம்ம மந்த்லி ரீட் வீடியோவில் சொல்லும்போது நிறைய பேர் இதே கருத்து தான் ஆமோசினாங்க. ஆமாம் ப்ரோ, வாசிக்கவே முடியல, ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு, பாதிக்கு மேலே படிக்க முடியல, நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன படித்தோன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு. ஸோ இந்த புத்தகத்தை எப்படி சொல்லலாம் ஒருவர்னு பார்த்தா, இந்த பழமொழி இருக்கும், பழுதைன்னு மிதிக்க முடியாது, பாம்புன்னு அடிக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு புத்தகம். ஸோ அந்த புத்தகத்தோட பிளாட் என்ன, ஸ்டோரி பிளாட் என்ன, இது எழுதப்பட்ட முறை, இது வே ஆஃப் ரைட்டிங் என்ன, எனக்கு ஏன் இந்த புத்தகம் பர்சனலாக கனெக்ட் ஆகலை, ஒரு பிடிக்கலை, என்னை அதிகம் ஈர்க்கலை அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதோட பிளாட் அப்படின்னு பார்த்தோன்னா, கதையோட தொடக்கத்தில் ஒரு மனிதன், ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது, அது ஒரு மலை மேலே ஒரு மடாலயம் கைவிடப்பட்டது, இப்போ இயங்கலை ஒன்று இருக்குது, அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதற்கான வழக்கமாக எல்லோரும் மேலே போகிறது 2 பாதைகளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் போய் சேர்ந்தவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே முயற்சி பண்ணி தோற்றுருக்காங்க. அந்த பாதைகளை அவன் தேர்ந்தெடுக்கலை, இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறான், மேலே போகிறது முயற்சி பண்ணுறான், பல்வேறு சவால்களை சந்தித்து மேலேயும் போய் சேர்ந்துடுறான். ஸோ இது புத்தகத்தோட அந்த மெயினான புக் ஆஃப் மிர்தாத் தொடங்குறதுக்கு முன்பான ஒரு சிறிய பகுதி. அது ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் மாதிரி தான் இந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ரைட்டிங் ஸ்டைலில் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய யாமம் நாவல் இருக்கும். அந்த நாவல் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 4 சாப்டர் இருக்கும். ஸோ அது ஒரு முன்னுரை மாதிரி, முன்னுரைன்னு சொல்ல முடியாது, அந்த நாவலுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 4 சாப்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை அந்த மொத்த யாமம் நாவலோட அந்த பகுதி இன்னும் சூப்பராக இருந்துச்சு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு மிகப்பெரிய முன்னுரை, அதாவது மிகப்பெரிய கதை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர்ஷன், ஒரு மனிதன் எப்படி கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே ஏறுறான் அப்படின்னு. ஸோ அதான் அந்த முன்னுரை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா. அது என்ன மலை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மலையில் இருக்க மடாலயம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு பைபிள் காலத்து கதையிலேருந்து வருது. நோவா அவர்கள் இந்த ஒரு பெரு வெள்ளத்தின் போது மக்களை ஒரு எல்லா விலங்கினங்களையும் ஒரு ஜோடி எடுத்துக்குவார், காப்பாற்றுவார். ஸோ அந்த கதையை சொல்லி அவரோட பையன்கிட்ட சொல்லி உருவாக்கின ஒரு மடாலயம் தான் அந்த மலை மேலே இருக்குது. ஸோ அதில் ஒரு ரூல் போடுறாங்க, 9 பேர் இருக்கணும் அந்த மடாலயத்தில், அவங்க தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கணும். யாராவது ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர் புதுசாக வருவார், அப்படி 9வது வர மனுஷனை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ரூல் படி தான் அந்த மடாலயம் ஒரு காலத்தில் இயங்கியிருக்கு. கடந்த ஒரு 150-200 வருடங்களாக இயங்காமல் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்போ அது என்ன ஆச்சுன்னு நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்க்க தான் இந்த மனிதன் போகிறான். ஸோ இப்போ மலை மேலே ஏறிடான். மலை மேலே ஏறினதுலேருந்து மிர்தாதின் புத்தகம் கரெக்டாக தொடங்குது. அந்த மலையில் ஏறும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மடாலயத்தில் 9 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அதற்கு பிறகு ஒரு 9வது ஒரு மனிதன் வரணும். அப்படி சேர்றவர் தான் நம்ம மிர்தாத். மிர்தாத்தை பொறுத்தவரையும் அவர் அந்த மடாலயத்தோட கதவை தட்டி உள்ளே நுழையும் போது ரொம்ப ஒரு பிச்சைக்காரனாக போனேன் இந்த மாதிரி இருக்கார். ஸோ மடாலயத்தோட தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா சமாதம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரால் இந்த மனிதனை ஏற்றுக்க முடியாது. அதே நேரம் மடாலயத்துக்கு 9வது வந்திருக்கான், இவனையும் விட்டுறவும் முடியாது அப்படிங்கிறனால உள்ளே சேர்த்துக்கிறாங்க. முழுசாக அவரை ஏற்றுக்கலாம், அவரை ஒரு வேலையாளை போல வச்சுக்கிறாங்க. ஒரு இப்படியே பல ஆண்டுகள் ஓடுது. இந்த ஆண்டுகள் எல்லாத்தையும் மிர்தாத் பேசவே இல்லை. அந்த மடாலயத்தில் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறார். ஸோ இப்போ கடைசியாக எல்லாருமே நினைக்கிறான், சரி பாவம் அமைதியாக இருக்கான், நமக்கு 9வது மனிதனும் வரல, இவனை 9வது மனிதனாக ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாதை மடாலயத்தோட ஒரு மெம்பராக 9வது மனிதராக ஏற்றுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து மிர்தாதோட வாய் ஓப்பன் ஆகுது. அதுவரையும் பேசாமல் இருந்த மனிதன் பேச ஆரம்பிக்கிறாரு. மடாலயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் தட்டி கேட்குறார். இதனால் அவருக்கும் சமாதத்துக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இதை தொடர்ந்து இப்போ இது ஒரு பக்கம் மிர்தாத், ஒரு பக்கம் சமாதம், இடையில் இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே மிர்தாத்தை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க சமாதத்தை தான் இவ்வளோ நாள் தலைவராக வச்சுருந்தாங்க.
ஸோ மிர்தாத் வாயை திறந்து பேசிய பிறகு மிர்தாத்தை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மிர்தாத் கொடுக்குற பல்வேறு உபதேசங்கள் இதுதான் அந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகமே எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டு ஃபிலாசபிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஸ்பிரிச்சுவலை கூட நீங்கள் நீக்கிடலாம், மெய்யியலோ இறையியலோ இதை கூட நீக்கிறா கூட ஒரு தத்துவார்த்தமான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தத்துவங்கள் அட்வைஸ் அப்படிங்கிறப்பவே நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு போர் அடிச்சிடும். ஸோ அதில் வந்து இந்த புத்தகம் எழுதப்பட்ட முறை அதுக்குள்ளே போனால் இது கண்டென்ட்டு தான். ஸோ ஒரு கட்டத்துக்கு பிறகு சமாதான ஒரு பக்கம் இருக்கார், மிர்தாத் இருக்கார், மடாலயத்தின் அநீதிகளை தட்டி கேட்டு அதை குறித்து ஒரு விழிப்புணர்வு, அதை குறித்த விஷயங்களை மக்களுக்கும் சீடர்களுக்கும் போதிக்கிறார் மிர்தாத். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த மடாலயம் அப்படிங்கிறதுனா இந்திய அளவில் மட்டுமில்லை இன்டர்நேஷ்னல் அளவில் கூட மக்களை ஏச்சு பிழைக்கக்கூடியதா, மக்களுடைய பக்தியை பயன்படுத்தி லாபம் ஈட்டக்கூடியதா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புத்தகம் அந்த மடாலயத்தில் நடக்கிற அநீதிகளை சொல்லுது. ஸோ இப்போ இது எழுதப்பட்ட முறை ஏன் இது கொண்டாடப்படுது அல்லது தூக்கத்தை ஆரோக்கியது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை தான் மைய கருத்து, புத்தகத்தோட மைய கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா அன்பு. அன்பை எல்லாருக்கும் போதிக்கணும், அன்பு செலுத்தணும், நம்ம நேசிக்கிற மாதிரி எல்லாரையும் நேசிக்கணும், யாரையும் வெறுக்கக்கூடாது, சக மனிதனாக பார்க்கணும், ஒருத்தன் பிடுங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு முழுக்க அன்பை குறித்து தான் சொல்லுது. ஸோ அதை தொடர்ச்சியாக வாசிக்கும்போது ஒவ்வொரு சாப்டராக பிரித்து வெவ்வேறு உவமை, வெவ்வேறு காரணங்கள், வெவ்வேறு கதைகளின் வழியாக அதை பற்றி வாசிக்கும் போது நமக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக அந்த வே ஆஃப் ரைட்டிங்கை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 எதிர்ச்சொல்களை இணைத்து வாக்கியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆரம்பத்தில் வந்து ஒரு சில வாசிக்கும் போது ரொம்ப சூப்பராக பயங்கரமாக எழுதியிருக்காரா அப்படின்னு, பட் தொடர்ச்சியாக அப்படி வாசிக்கும்போது அப்படி சலிப்பு தட்டிடும். எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா இப்போ வெளிச்சம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு எதிர்ச்சொல் இருள். ஸோ ஒரு கதையிலேருந்து அதிலே வாசகம், வெளிச்சத்துலேருந்து வெளிச்சம் தோன்ற முடியாது, வெளிச்சம் தோன்றணும்னா இருள் வேணும், இருளிலிருந்தே வெளிச்சம் பிறக்கிறது, வெளிச்சத்தில் வெளிச்சம் விரிவடைய முடியாது, இருளிலிருந்தே வெளிச்சம் விரிவடைய முடியும். ஸோ இந்த மாதிரியான வாசகங்கள் இதுக்கு அர்த்தம் இருக்குது, ஒரு கவிதைத்துவமான வார்த்தை போல் இருக்கும். ஆனால் திருப்பி இதையே வாசிக்கும்போது போர் அடிக்கும். ஒரு பணக்காரன் ஏழை எதிரெதிர் சொல். இங்கேன்னா தன்னில் பணக்காரன் யாரோ அவனே மிகுந்த ஏழை, யார் மிக பெரிய ஏழையோ அவனே மிகப்பெரிய செல்வந்தன், இப்படியான வாசகங்கள் இருக்கும். ஒருத்தர் சமாதம் பெரும்பாலும் கதை முழுதும் மிர்தாதை வெறுப்பார். ஸோ அப்போ எப்படி சொல்லுவார்னா சமாதம் என்னை வெறுப்பதன் மூலமாக அவரையே வெறுத்துக்கிறாரு, நான் சமாதானத்தை அன்பு செலுத்துவதன் மூலமாக என்னையே அன்பு செலுத்துகிறேன், அன்பு அன்பை வளர்க்கும், வெறுப்பு வெறுப்பையே வளர்க்கிறது அப்படின்னு. ஸோ 2 எதிர்ச்சல்களோட கலவையில் தான் அந்த வாக்கியங்கள் அனைத்துமே அமைக்கப்பட்டிருக்கு. இது 1-2 இடங்களில் வரும்போது அழகாக இருக்க மாதிரி தோணும், பட் தொடர்ச்சியாக அப்படியே வரும்போது தூக்கம் வர வைக்கக்கூடிய சளிக்கூட இதில் இருக்கும். ஸோ இப்போ இந்த புத்தகத்தை கரெக்டாக வாட்சி முடித்து கஷ்டப்பட்டு எல்லாம் முடித்த சமயத்தில் நம்ம வியூவர் ஒரு புக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான், இதையும் தத்துவவியல்னு சொல்லலாம், செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லலாம். ஸோ இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஒரு ஐயோ அப்படின்ற மாதிரி நான் அதை வாசிக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த புத்தகத்தை வாட்சி முடித்த பிறகு தான் வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன், உள்ளுக்குள்ளே அன்பு அப்படின்னு ஒரு வார்த்தை, அதை குறித்து தான் மையமாக ஆகினேன். ஏன்னா புரட்டின பக்கத்துலலாம் அன்பு அப்படின்னு வந்துச்சு, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, எடா மறுபடியும் அன்பா அப்படின்னு. ஸோ எப்படி சொல்லலாம்னா அன்பை குறித்து அன்பான ஒரு வியூவர் அன்பை பற்றி வாசிங்க அப்படின்னு அனுப்புகிறப்ப அன்பை பற்றி நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு அன்பான வியூவர்கிட்ட எப்படி அன்பா சொல்கிறது? ஸோ கேட்க வந்து எடா ஏதோ உளர்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான எழுத்து நிலையில் தான் இந்த புத்தகம் இருக்கும். சிம்பிளாக காமெடியாக சொன்னால் நித்யானந்தாவோட ஒரு வீடியோ கிளிப் வந்து இருக்கும், த மீ இன் த மீ, தட் இஸ் மீ, தட் இஸ் யூனிவர்ஸ், தட் இஸ் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப் இருக்கும். காமெடிக்கு நம்மளால் ட்ரோல் பண்ணி போட்டிருப்பாங்க, அவர் பேசுனதான், பட் அதை காமெடியாக கட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடையில் இந்த புத்தகம் இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கவே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு தான் கவிஞர் புவியரசுமே சொல்லியிருக்கார். அவர் ஒரு கவிஞர், அதனால் அவருக்கு இதை மொழிபெயர்க்கிற சிக்கல் இருந்தாலும் மொழிபெயர்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக மொழிபெயர்த்திருப்பார் நினைக்கிறேன். நல்ல கவிதைத்துவமான நடை தான், ஆனால் தொடர்ச்சியாக அதையே வாசிக்கும் போது தான் பிரச்சனை. ஒரு சில எக்ஸாம்பிள் நான் வாசிக்கிறேன், ரொம்ப அழகான இதில் உள்ள வரிகள். அன்பே வாழ்வின் சாறு, வெறுப்பு மரணத்தின் சீல். ஸோ பாருங்கள், 2 எதிர் சொல், அன்பு வெறுப்பு. அன்பே வாழ்வின் சாறு, வெறுப்பு மரணத்தின் சீல். அடுத்து ஒரு வாசகம் அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு, சிறந்த பேச்சு ஒரு நேர்மையான பொய், மோசமான மௌனம் ஒரு நிர்வாண உண்மை. ஸோ பொய் உண்மை 2 எதிர் சொல். எந்த வாளாலும் காயப்படுத்த முடியாத சுதந்திர காற்றை போல் திகழுங்கள். இதில் உள்ள ஒரு எக்ஸாம்பிளான சில வாசகங்கள். ஸோ இப்படி எல்லாமே எதிரெதிர் வார்த்தைகளோட தொடர்புடைய வாக்கியங்களாக இருக்கும். இந்த புத்தகம் இன்னொரு புள்ளியில் சொல்லணும்னு பார்த்தோன்னா இருமை நிலையை ஒன்றிணைக்குதுன்னு சொல்லலாம். ஆதாம் ஏவாளை பற்றி பேசக்கூடியது, 2 எதிர் சொற்கள், அதை ஒன்று சேர்த்து
அதில் வழியாக அன்பை போதிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் அதோட அமைப்பு இருக்குது. இதுதான் இதோட பாராட்டுக்கும் தூக்கம் வர வைக்கிறதுக்கும் காரணம். அடுத்து எனக்கு ஏன் பர்சனலாக இந்த புத்தகம் கவரலை அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட பெரும்பான்மையான கருத்துக்கள் எனக்கு வந்து ஒரு பைபிளில் இருக்கிறத போல் ஃபீல் தான் இருந்துச்சு. ஒரு பைபிளை திருப்பி வாசிக்கிறத போல் இருந்துச்சு. உதாரணமாக அந்த நோவாவோட கதையாக இருக்கட்டும், ஆதாம் ஏவாளை பற்றி ஒரு கதை வருது. ஸோ இது மட்டும் கிடையாது. இதை மட்டும் சொன்னால் இதனால் நீங்கள் பைபிள்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி நிறைய விஷயம் பைபிளில் பார்த்தோன்னா இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் உபதேசங்களை கொடுப்பார். ஸோ புதிய ஏற்பாட்டில் இது வரும். ஸோ இங்கே மிர்தாத் அவருடைய சீடர்களுக்கு உபதேசத்தை கொடுக்குறாரு. பைபிள்லையும் பார்த்தோன்னா இயேசு வந்து நிறைய இடங்களில் இந்த எதிரெதிர் சொற்களின் அடிப்படையில் உபதேசங்களை கொடுப்பார். யார் ஒரு மிகப்பெரிய ஏழையாக இருக்கானோ அவனே செல்வம் தர்றான், அவன் தான் இறையாட்சிகள் நுழைய முடியும். அதே ஒரு செல்வந்தர் இறையாட்சிகள் நுழையிறதுங்கிறது ஊசியின் காதில் வந்து ஒட்டகம் நுழையிறதுக்கு சமம், அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தன்னை தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்திக்கிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பைபிள் முழுக்கவே நிரம்பி இருக்கும். இயேசு வந்து அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் மக்கள் கூட்டத்துக்கும் பரிந்துரைப்பார். ஸோ இந்த மாதிரியான அந்த சிமிலியாரிட்டிஸ் பைபிள் அண்டு புக் ஆஃப் மிர்தாத் நிறைய சிமிலியாரிட்டி பார்க்க முடிஞ்சு. ஒருவேளை குரானில் கூட இந்த கருத்துக்கள் நோவாவோட கதையும் ஆதாம் ஏவாவோட கதையும் கூட இருக்கலாம். ஏன்னா மைக்கேல் நைமியை பொறுத்த வரையும் லெபனான் நாட்டை சேர்ந்த பொயட்டுன்னு தான் ஃபஸ்ட் நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டாலே வரும். அதற்கு பிறகு தான் அவர் எழுத்தாளர். ஸோ அதனால தான் கவிதைத்துவமான நடையில் புக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அவர் வந்து லெபனான்கிறது மத்திய கிழக்கு நாடு. மத்திய கிழக்கை பொறுத்தவரையும் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் தோன்றிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த இரண்டு மதங்களுடைய தாக்கமும் இந்த புக்கில் இருந்திருக்கலாம். எனக்கு பைபிளோட நிறையா சிமிலியாரிட்டி தெரிஞ்சு. ஸோ ஒரு பைபிள் வாசிக்கிறத திரும்ப வாசிக்கிற மாதிரி. இப்போ கிறிஸ்டியனில் ஒரு சாங் கூட இருக்கும், அன்பே கடவுள் என்றால் அன்பிற்கு ஈடேது சொன்னேன். இந்த புத்தகம் பார்த்தோன்னா அன்பு தான் முழுக்க முழுக்க சொல்லுது. ஸோ இப்படி திரும்ப 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 அன்பை பற்றி தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு புத்தகமாக, இரண்டு எதிர் சொற்களோட கலவையில் வாக்கியங்களை அமைத்த ஒரு புத்தகமாக இது இருக்குது. பைபிளோட எனக்கு நிறையா சிமிலியாரிட்டி தெரிஞ்சு திருப்பி அதையே வாசிக்கிற மாதிரி. இதை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, நான் சொன்னதுக்கு பொருந்தா, இல்லை சில பேர் சொல்லலாம் இவனுக்கு புரியலடா அந்த புத்தகம், அது ஒரு மெய்யியல் கோட்பாடை தத்துவங்களை தேடி போகிறவங்க தாண்டா புரியும், நீ ஏதோ போகிற போக்கில் படித்தா உனக்கு எப்படா புரியும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எழுதப்பட்ட முறை இதுதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்னுடைய மூன்றாவது பாயிண்டை கூட நீங்கள் மறுத்தரலாம், உனக்கு அப்படி தோன்றலான்னு. பட் கண்டென்ட்டும் எழுதப்பட்ட முறையும் இதுதான், அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய புத்தகங்களை குறித்து அறிமுகமான சந்தேகம் தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.